குரு பயிற்சி பலனில் நம்ம வந்து மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்கள் எப்போதும் உழைப்பு தன்மையை அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக வந்து 7.5 சனியான காலகட்டங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுலேயும் ஜென்மசனிக்கான காலகட்டம் நடந்துச்சு. ஜென்மசனியும் விலகிட்டார். குரு பகவானோட பார்வை பலனும் உங்களுக்கு கிடைக்கிது. அதிகமான யோக பலனை அடையிறது யாருன்னா மகர ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாவித சுப நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும். இந்த வருஷம் திருமண விஷயங்கள், குழந்தை பேர் அமைப்புகள், கல்வி அமைப்பில் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது, தொழில் விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வர்றது, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வர்றது, தொழில் வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும். உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதனால் சகலவித பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. 11ஆம் இடத்தை லாபஸ்தான அமைப்பையும் பார்க்குறாரு. அதனால் நிறைய லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்பும் இந்த வருஷம் நிறையா இருக்கும். வெற்றிகளை ஈட்டக்கூடிய வாய்ப்பும் நிறையா இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ல் சனி பகவான் இருக்கார். அப்போ 2ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ கமிட்மெண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கணும். கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாத மாதிரியான தொந்தரவுகளும் வந்துடும். யாருக்கிட்டேயும் வாக்குறுதிகளோ அதனுடைய கமிட்மெண்ட்டோ வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு சங்கடங்களை அனுபவிக்கிற மாதிரியான தொந்தரவுகள் வந்துடும். அதனால் யாருக்கிட்டேயும் கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க, வாக்குவாதங்களும் வச்சுக்காதீங்க. வாய் வார்த்தைகளில் நிதானமாக இருங்க. வார்த்தைகள் வெளிவர வார்த்தைகளில் வந்து தவறுகள் நடந்து அதனால் மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் வந்துடும். குரு பகவானும் சனி பகவானும் எப்பவுமே நட்பு கிரகங்கள். அதனால் வந்து அவங்க 2 பேருமே வந்து மகர ராசிக்கு நல்ல ஒரு சுபபோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் வந்திருக்காங்க. சனி பகவான் மகர ராசி வீடு அப்படின்றது அவங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். குலதெய்வங்களுக்கும் காவல் தெய்வங்களுக்கும் அதிபதி வந்து சனி பகவான். அதில் குருவும் பார்க்குறாரு. மகர ராசியவே உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு குலத்தை வளர்க்கக்கூடிய குலதெய்வ வழிபாடும் காவல் தெய்வங்களோட வழிபாடும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செய்த தொழிலை செஞ்சுக்கிட்டு நல்ல முன்னேற்றமான அமைப்பில் வந்தீங்கன்னாவே அதனால பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக வந்திருக்காரு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 100% நன்மையே கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்திருக்காங்க. இது வந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே இப்படி தான் இருக்குமா, எல்லாருக்கும் 100%ல பலன் வந்துருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்கள ஜாதகத்தில் அந்த கிரகங்களுடைய அமர்வுகள் எப்படி இருக்குது, அவங்களுடைய திசா புத்திகள் எப்படி இருக்குது, என்னென்ன காலகட்டங்களில் எப்படி நன்மைகள் நடக்கும், அதுவும் பர்டிகுலராக இந்த குரு பயிற்சியில் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன விதமான இன்னும் யோகங்கள் கிடைக்க போகுது, பொதுவாகவே யோகமான ராசி, இன்னமும் கூட என்ன யோகங்கள் கிடைக்க போகுது, என்ன முன்னேற்றங்கள், என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்னமும் கூட விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின நிறைய விரிவான விளக்கங்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.